இதயம் wishes you a very happy new year. கோவிலை தாக்குபவர் அனைவரும் மனநோயாளி என்று கூறுவதும், அப்படிப்பட்ட மனநோயாளிகள் வேற்றுமத ஆலயங்களை சேதப்படுத்தாமல் இந்து கோவில்களை மட்டுமே எப்படி சேதப்படுத்துகிறார்கள் என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். தென்காசி விஸ்வநாதர் கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக திருப்பணி நடைபெற்று வருகிறது. இன்று காலை ஒரு நபர் கையில் 10 லிட்டர் பெட்ரோலுடன் கோவிலுக்குள் அத்துமீறி நுழைந்து சாரம் கட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த மரங்கள் மீது பெட்ரோலை ஊற்றி தீயை பற்ற வைத்து கோவிலை சேதப்படுத்த முயற்சி செய்துள்ளார். இதை பார்த்த கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் தீயை அணைத்துள்ளனர். தீயை பற்ற வைத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து தனது கண்டனங்களை பதிவு செய்துள்ள ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம், இந்த சம்பவம் செய்தவரை மனநோயாளி என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். 10 லிட்டர் கேனை எடுத்துக்கொண்டு பெட்ரோல் பங்க் சென்று பெட்ரோல் வாங்கி வந்து கோவிலுக்குள் நுழைந்து பற்ற வைப்பவர் மனநோயாளியாக இருப்பாரா? கோவிலை தாக்குபவர் அனைவரும் மனநோயாளி என்று கூறுவதும், அப்படிப்பட்ட மனநோயாளிகள் வேற்றுமத ஆலயங்களை சேதப்படுத்தாமல் இந்து கோவில்களை மட்டுமே எப்படி சேதப்படுத்துகிறார்கள் என்று சந்தேகத்தை எழுப்பினார். அறநிலையத்துறை கோவிலை பாதுகாப்பதை விட்டுவிட்டு கோவிலில் உள்ள தங்கத்தை எப்படி உருக்குவது, உண்டியல் பணத்தை எப்படி பெருக்குவது, தரிசன கட்டணம் மூலம் எப்படி வருமானத்தை ஏற்படுத்துவது என்பதில் அதிக கவனம் செலுத்துகிறது. கோவிலின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முன் வருவது இல்லை என்று குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். சில நாட்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கோவிலில் ஒருவர் புகுந்து விக்கிரகங்களை சேதப்படுத்தினார். அவரையும் மனநோயாளி என்றனர். அதேபோல பெரம்பலூர் மாவட்டத்தில் பல கோவில்களின் விக்கிரகங்கள் சேதப்படுத்தப்பட்டன. சேதப்படுத்திய நபரை பிடித்த போதும் மனநோயாளி என்றனர். இதுபோன்ற நபர்களால் கோவில்கள் சேதப்படுத்தப்படுவதையோ சிலைகள் திருடப்படுவதையோ தடுக்கும் திறனற்ற துறையாக இந்து சமய அறநிலையத்துறை இருப்பது வேதனைக்கு உரியது. இந்த நிலையில் கோவிலை காக்க தவறும் அறநிலையத்துறையை கோவிலை விட்டு வெளியேற்றுவதுதான் நியாயமான விஷயம். இந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் தன் துறைதான் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுவதாக வாய்ச்சவடால் விடுவது இந்து பக்தர்களை எரிச்சலடைய செய்வதாக அமைச்சர் சேகர் பாபுவையும் அறநிலையத்துறையையும் காடேஸ்வர சுப்பிரமணியம் சரமாரியாக விமர்சித்துள்ளார்.